ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுக்கினா ஜிடி சாலைன்னு வச்சிருக்கலாம், அப்படியே வச்சிருக்கலாம். இதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறதுல அர்த்தம் இல்லை. சொல்லி வாய் ஈரங்காயத்துக்குள்ளார ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுக்கிட்டா எப்படிங்கிறது ஒரு கேள்வி வரத்தான் செய்ய, பதில் சொல்லித்தான். ஜிடி நாயுடு உலக பிரசித்தி பெற்றவர், ஒரு இந்தியாவினுடைய விஞ்ஞானிகள் ஒருத்தராக கருதப்பட்டவர். அதெல்லாம் விட்டாங்க. பெரியாரோட இருந்தவர். நீ ஏன் அதுக்காக போராடுற? பெரியாரோட இருந்தவர். உன் ஜாதி புத்தியை காட்டுற, உன் 3% புத்தியை காட்டுற. அவருடைய சாதனைகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உஞ்சவருத்தி ஐயர் அவரு தமிழை ஒழிப்பேன் வந்த, குரலை ஒழிப்பேன் வந்த ஆளுங்க. நீங்க உங்களை விட்டுருவோமா? நாங்க குரல் இருக்குது, நீ இல்லை, ஞாபகம் வச்சு. அண்ணா பேரை வச்சுட்டாங்களாம், இவனுக்கு வைத்திருக்குது. வையன் குருமூர்த்தி ஐயர்னு வைக்க சொல்ல. திராவிட மாடல் ஆட்சி நடத்துறவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க பேரை வைக்கக்கூடாதா? சத்தியமூர்த்தி சாகர்னு வச்சிருக்கிற பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு, சத்தியமூர்த்திக்கு நீர்த்தேக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு இருக்காங்களே ஜெயலலிதா, அவங்க அம்மாவெல்லாம் அங்கதான் வேலை செஞ்சாங்க, ஜிடி நாயுடு கிட்ட தான் வேலை செஞ்சாங்க. இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியாது, 3%காரங்களுக்கு தெரியாது. பெரியாரோட இருந்ததுக்காக ஏத்துக்கிறேன்னு சொல்லுவேன்னா ஏத்துக்கிறேன். உன் ஜாதி புத்தி காட்டு. இவனுக்கு என்னன்னாக்கா திராவிட இயக்கத்து பேரை வரக்கூடாது. எந்த 3%காரன் கையில் இதை வச்சுக்கிட்டு கிளப்பி வைப்போம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, வைப்போம், வச்சுக்கத்தான் தீர்வோம், பண்ணுப்பா அப்படி பண்றதை பண்ணிக்க. வேடுது எடுங்க, வந்து ஆட்சிக்கு வந்து எடுங்க எடுங்க. சார் வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசு வந்து தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் உள்ள ஜாதி பெயர்களை நவம்பர் 19க்குள்ள நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்கு. இது உண்மையிலே செயல்படுத்த முடியுமா? இது சாத்தியம் நினைக்கிறீங்க? எனக்கு இதுதாங்க புரியல. இன்னும் ஏற்கனவே அந்த ஆணை இருக்குதுங்க. எம்ஜிஆர் காலத்துல குழந்தை குழந்தைதான் டிடிகே சாலை வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி சாலைன்னு இருந்தது. அந்த ஆச்சாரிங்கிறது ஜாதி பேருங்கிறது அது எடுத்துவிட்டு டிடி கிருஷ்ணமா சாலைன்னு போட்டாங்க. அது மாதிரி ரொம்ப நிறைய பேர் அச்சிக்கமா போச்சு. சிபி ராமசாமி ஐயர் சாலைன்னு தெரியும். சிபி ராமசாமி ஐயர்னா தான் தெரியும் அவரை. அந்த ஐயரை எடுத்துவிட்டாங்க. சிபி ராமசாமி யாரை எவன்னு தெரியல, அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. ஏற்கனவே அந்த சட்டம் இருக்குது, அதை எடுத்து அது அப்போ வந்து ஜாதி பேர்ல இருந்த பல இடத்தையெல்லாம் அந்த பேரெல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் மறுபடியும் அந்த இதை கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏற்கனவே கொடுத்த அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அந்த போட்ட சட்டம் என்னாச்சு புரியலையே. மறுபடியும் மீண்டும் அதை கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு புரியலையே. அந்த சட்டம் ஏற்கனவே இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் பல தெருக்களுக்கு அந்த ஜாதி பேரை சேர்த்து வைக்கலன்னு வச்சுங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சில பேர் அப்படி இருந்தாங்க, அந்த பேர்களோட தான் இருந்தாங்க. முத்துராமலிங்கம் சாலைன்னு தாங்க இருக்குது இதுல நந்தனத்துல. அதுக்கு பேரு முத்துராமலிங்கம் சாலை தான். முத்துராமலிங்க தேவர் சாலைன்ற தேவரை எடுத்தாங்க. ராமசாமி படையாட்சி சாலைன்னு அந்த படையாட்சி எடுத்துட்டாங்க. அப்பவே எம்ஜிஆர் காலத்துல எடுத்தாச்சு அதை. அந்த சட்டம் ஏற்கனவே இது. அதனாலதான் நீங்க கேட்குறீங்க, எல்லாரும் வரிசையா கேட்குறீங்க. அந்த செய்தியை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா. ஏற்கனவே இதை எடுத்தாச்சு, மறுபடியும் இன்னொரு தடவை சட்டம் கொண்டு வருவீங்களே, மறுபடியும் அந்த சட்டத்தை கொண்டு வருவீங்களா? அப்ப அந்த பழைய சட்டம் என்னாச்சு அதை கொஞ்சம் பாருங்க. இந்த பத்திரிகையாளர் நீங்கெல்லாம் சொல்லணும் அரசாங்கிட்ட. ஏற்கனவே இருக்கிறதா சொல்றாங்களே, அதை பாருங்கன்னு நீங்க தான் போடணும். இது முதலமைச்சர் வந்து இந்த கிராம சபை கூட்டத்துல வீடியோ கான்பரன்சிங்ல பேசும்போது கூட அதை சொல்லியிருக்காரு. அதான் பார்த்தேன் நான், அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். ஏற்கனவே அந்த சட்டம் இருக்குது. சட்டத்தை எப்படி திருப்பி என்ன கொண்டு வர போறீங்கன்னு புரியல. சமீபத்துல இப்ப 10ஆம் தேதி வந்து ஒரு தமிழ்நாட்டிலேயே நீளமான பாலத்தை திறந்திருக்காரு கோயம்புத்தூர்ல. அதுக்கு வந்து ஜிடி நாயுடு மேம்பாலம்னு வச்சிருக்காங்க. ஜாதி பெயர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்துக்கு அந்த பெயர் வச்சது சரியாங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. அன்னைக்கு அந்த காலத்துல அதாவது சுதந்திரம் வந்த காலம், அதாவது திராவிட இயக்கங்கள் பெருசா வர்றதுக்கு முன்னாடி பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. ஜாதி பேர் தான். பிள்ளை என்ன பிள்ளையார், என்ன பிள்ளைவாள், என்ன முதலியார, என்ன கவுண்டர, அப்படிதான் பேர் இருக்கும். அதனாலதான் சின்ன கவுண்டர்னு பேர் படத்துக்கு பேர் வச்சாங்க. அதனாலதான் தேவர் மகன் வச்சாங்க. தேவரையா சொன்னாரும்பாங்க. யாரும் இதை பேர் சொல்லி சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல ஜாதி பேர்ல தான் வழங்கிக்கிட்டு இருந்தா. அப்புறம் தான் பெரியார் நடத்தின போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த ஜாதி பேர்கள்லாம் எடுத்தாங்க. பெரியாரை எப்படி கூப்பிட்டாங்க? ராமசாமி நாயக்கர் தானே கூப்பிட்டாங்க. அவரு ராஜாஜி வந்து ஆச்சாரியார்னு கூப்பிட்டாரு. இவர் நாயக்கரான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. 2 பேரும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தானே இந்த ஜாதி மறுப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு இது நல்ல வழக்கம் என்னன்னாக்கா,
நான் தமிழ்நாடு ஒன்றில் தான் நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டுக்கிறது இல்லை. ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, தெலுங்கானாவை எந்த ஊருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்டியன் என்னதுக்கு பின்னாடி ரெட்டின்னு போட்டுக்கிறாரு. அங்கெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. ராஜசேகர் ரெட்டி ஒரு கிறிஸ்டியனு, அது பிரம்மானந்த ரெட்டி சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் ஒரு கிறிஸ்டியனு. ரெட்டிங்கிற பேரை விட மாட்டேங்கிறாங்க. அந்த ரெட்டிங்கிற பேர் வந்து நீங்க வந்து சனாதனத்தில் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட டைட்டில். கிறிஸ்டியனா மாறின பிறகு எப்படி இந்த ரெட்டியை போட்டுக்கிறீங்க நீங்க? அங்கெல்லாம் அந்த பேர் இருந்துகிட்டே இருக்குது. கம்யூனிசம் பேசுறாங்க கேரளாவில், சங்கரன் நம்பூதிரி பாடுங்கிறான். நம்பூதிரி பாடுனா ஐயங்காரன்னு அர்த்தம். என்ன ஜாதி எங்க ஒழிச்சுவாங்க அவங்க? அச்சுத மேனன், பினராயி விஜயன் தான் இப்ப ஜாதி பேர் இல்லாம வந்திருக்கிறார். இது வரலாம் அங்க இருந்து கேரளாவில் ஈகே நாயனார் எல்லாம் அங்க எல்லாம் கேரளாவில இருந்து பெரிய கம்யூனிஸ்ட் பேசுவாங்க, ஜாதி பேரை வச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு ஒண்ணுல தான் அங்க பின்னாடி ஜாதி பேர் இருக்காரு. அதனால இந்த ஜிடி நாயுடுங்கிறது அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து துரைசாமி நாயுடு. அன்னைக்கெல்லாம் வந்து அந்த எது கேட்கும்போது அவங்க வெளிநாட்டை படிக்கும் போது ஜிடி நாயுடுன்னு தான். இப்ப எனக்கு அந்த பேர் இருந்தது கொஞ்ச நாள், பிள்ளைன்னு பேர் ஃபாரின்ல இருக்கும்போது. நான் சொன்னேன் ஐ டோன்ட் பிலாங் டு தட் கம்யூனிட்டி அப்படின்ட்டு. அந்த கம்யூனிட்டி பேர்ல என்ன கூப்பிடாதீங்க, கால்மி காந்தராஜ். இஃப் யார் அது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ராஜ் இஸ் த ஈஸியஸ்ட் வே. அதுவே என்ன ஜானட்டுங்கிற ஒரு பொண்ணு ரேஜ் அப்படின்னு கூப்பிடுவேன். அதுக்கு அந்த ஸ்பெல்லிங்கு சரியா சவுண்ட் வராது, ரேஜ்ன்னு தான் கூப்பிடும். அதனால அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வரும். ஆனால் நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சதுக்கு நம்ம என்ன சப்பக்கட்டு கட்டினாலும் சரியா வராது. ஆனா அவருடைய மகன் வந்து ஜிடி கோபால் நாயுடுன்னு பேர் வச்சுக்கல. ஆமா, இது என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, உங்க குடும்பத்தார் நிறைய நிறுவனங்கள் நடத்துறாங்க, கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க, மருத்துவமனை நடத்துறாங்க. அதுல எல்லாத்துலயுமே ஜிடி ஹாஸ்பிட்டல், ஜிடி பப்ளிக் ஸ்கூல், ஜிடி அட்வான்ஸ் டிரைவிங் ஸ்கூல், ஜிடி கார் மியூசியம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அந்த நாயுடுங்கிற பேரை அவங்க குடும்பத்தாரே பயன்படுத்தாத போது அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டுட்டு இவர் அப்படித்தான் நமக்கு தெரிய வரும். இப்போ வந்து சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் இருக்குது இல்லையா, இங்க CLRI, அது வந்து உலக பிரசித்தி பெற்றது. அதை உருவாக்குன ஒரு பேர் வந்து நாயுடம்மா. நாயுடுங்கிற ஜாதியை சேர்ந்தவர் ஃபுல் நேம் வந்து நாயுடம்மா. நாயுடம்மாங்கிற பேர்ல தான் அது. அந்த பேரை நீங்க எடுத்தீங்கன்னாங்க யாருன்னு தெரியாது. சீமான் சீனிவாசன் சாலைன்னு போடுறாங்க. யார் இந்த சீமான் சீனிவாசங்கிறது யாருக்குமே தெரியாது. சோவோட அப்பா அது சீனிவாச ஐயருங்கிறதெல்லாம் சொன்னா தான் தெரியும். அந்த ஐயரை எடுத்து விட்டாங்க. அதெல்லாம் வேற. அன்னைக்கு இருந்தது ஜாதி பேரா இருந்தது. ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுக்கலாம், ஜிடி சாலைன்னு வச்சிருக்கலாம், அப்படியே வச்சிருக்கலாம். இதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுறதுல அர்த்தம் இல்லை. சொல்லி வாய் ஈரங்காயத்துக்குள்ளார ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுக்கிட்டா எப்படிங்கிறது ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். பதில் சொல்லித்தான். பாலத்துக்கு வந்து தீரன் சின்னமலை, கொடிகாத்த குமரன் இவங்களோட பேரை வச்சிருக்கலாம். ஜிடி நாயுடு வந்து பெரியாரோட இருந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவரோட பேரை வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வருது. ஏன் வைக்கக்கூடாது? ஏன் வைக்கக்கூடாது? கொடிகாத்த குமரன்னா காங்கிரஸ்காரர்னு வச்சாங்கன்னு சொல்லலாமா? ஜீரன் சின்னமலைங்கிறது அவருக்கு தான் இங்கே சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்களே, என்ன இருக்குது? ஜிடி நாயுடு உலக பிரசித்தி பெற்றவர், ஒரு இந்தியாவினுடைய விஞ்ஞானிகள் ஒருத்தராக கருதப்பட்டவர், எடிசன் ஆஃப் இந்தியா. அதெல்லாம் விட்டாங்க. பெரியாரோட இருந்தவர். நீ ஏன் அதுக்காக போராடுற? பெரியாரோட இருந்தவர். உன் ஜாதி புத்தியை காட்டுற, 3% புத்தியை காட்டுற, அவருடைய சாதனைகள் எல்லாம் மறைச்சு விட்டேன். இந்த மாதிரி உஞ்சவருத்தி ஐயர் அவரு எவ்வளவு புதுமைகளை கொண்டு வந்தாருங்க. ஒரு ஊசி ஒண்ணு போட்டோம்னா வாழை மரத்துல அந்த மரமே இது வாழைக்காயா தொங்கும். அந்த மாதிரி சாதிச்சாரு, விவசாயத்துல சாதிச்சார். ஏன்னா எங்க அண்ணா அவருடைய ஸ்டூடெண்ட், எவ்வளவு மூத்த அண்ணன். இன்னைக்கு இருக்காங்களே ஜெயலலிதா, அவங்க அம்மாவெல்லாம் அங்கதான் வேலை செஞ்சாங்க, ஜிடி நாயுடு கிட்ட தான் வேலை செஞ்சாங்க. இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியாது, 3%காரங்களுக்கு தெரியாது. பெரியாரோட இருந்ததுக்காக எதுக்குறேன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். உன் ஜாதி புத்தியை காட்டுறேன். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், அதுக்காக தான் ஏத்துக்கிறான். திராவிட மாடல் ஆட்சி நடத்துறவங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க பேரை வைக்கக்கூடாதா? சத்தியமூர்த்தி சாகர்னு வச்சிருக்கிற பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு சத்தியமூர்த்திக்கு நீர்த்தேக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸ்காரரோட. அப்போ ஒரு ஐயர் பேரை வச்சா பரவாயில்ல, அதை எடுத்துட சொன்னேன்.
விஸ்வேஸ்வரய்யங்க மேட்டூர் டேமுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் கண்ணபாடி ஒரு டேம் இன்ஜினியர், ஒரு விசேஷம். கட்டினவன் வந்து ஆர்தர் கானன் டாயிலுங்கிறவங்க வெள்ளக்காரன். ஸ்டான்லிங்கிற ஒரு கவர்னரா இருந்தபோது கட்டின டேமுக்கு அதுக்கு விஸ்வேஸ்வரய்யா தான் காரணம்னு சொல்லிட்டு ஆளுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் பேர் வைக்கலாமா? நம்ம ஊருக்காரன் வந்துருச்சு பாருங்களேன், 3% உடனே எங்க போறா பாருங்க. ஜாதி பெயர் நீக்கம்ங்கிற பேர்ல அதை நான் ஏத்துக்கிறேன். இல்ல, கேள்வி முடிச்சிடறேன். ஜாதி பெயர் நீக்கங்கிற பேர்ல திமுக அரசு வந்து திமுக தலைவர்கள் பெயர் வைக்கிறதுக்கு திட்டமிடுது அப்படிங்கிற ஒரு ஆமா குற்றச்சாட்டு. ஆமா, அது குற்றச்சாட்டு இல்ல, அது நிஜம். நீ அது உனக்கு அது குற்றமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ வைக்கிச்சுக்கிட்டிய சத்தியமூர்த்தி சாகர் அது இதுன்னு எல்லாம் போட்டுக்கிட்டிய. அரசு பரிந்துரைச்சிற பெயர்கள்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனோ, வேலுநாச்சியாரோ, மருது சகோதரோ, அஞ்சலை அம்மாளோ இவங்களோட பெயர்கள் எதுவுமே இல்லை. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ராஜாஜி, ஜெயலலிதா அவரோட பேர் இல்ல. பாத்தீங்களா, ஒரு தமிழ பேர் கூட இல்ல பாருங்க. பேர் இல்ல. ஆனா கலைஞர், பெரியார், அண்ணா அவங்களோட பேர் இருக்குங்கிறத சொல்றாங்க. எடுங்க, வந்து ஆட்சிக்கு வந்து எடுங்க. எங்க பார்த்தாலும் சர்தார் பட்டேலுக்கு நம்ம ஊருக்கு என்னங்க சம்பந்தம்? இவ்வளவு பெரிய நீளத்து ரோடுக்கு சர்தார் பட்டேல் சாலைன்னு வச்சிருக்காங்க. நான் பட்டேலுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ராஜீவ்காந்தி சாலைன்னு வச்சிருக்காங்க. ராஜீவ்காந்திக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? எங்க பார்த்தாலும் காந்தி நகர், இந்த இடத்துக்கு பேர் காந்தி நகர் பேர். காந்திக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்? கஸ்தூர்பா நகர் நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு இதுக்கு கஸ்தூர்பாவுக்கு நம்ம ஊருக்கு என்ன சம்பந்தம்? இந்திரா நகர்னு வச்சிருக்கேன். இந்திராவுக்கு நம்ம ஊருக்கு என்ன சம்பந்தம்? பக்தவச்சல நகர்னு வச்சிருக்கேன். பக்தவச்சல என்ன அவர் பேர் இல்லையா? திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர் அவரு. அவர் காங்கிரஸ்காரர். அவரு இதெல்லாம் இருக்குது இல்ல. அண்ணா பேரை வச்சுட்டாங்களாம். இவனுக்கு வைத்தறிச்சல். வையன் குருமூர்த்தி ஐயர்னு வைக்க சொல்ல. இவனுக்கு என்னன்னாக்கா திராவிட இயக்கத்து பேரை வரக்கூடாது. எந்த 3% கையில இதை வச்சுக்கிட்டு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறான். வெப்பம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, வெப்பம் வச்சுக்கத்தான் தீர்வோம், பண்ணுப்பா, பண்றதை பண்ணிக்க, வா உனக்காச்சு எனக்காச்சு. இன்னைக்கு நேரத்தை வச்சுக்கிட்டு இருக்க. திருநாடு சம்பந்த காலத்துல இருந்து நீ இந்த அட்டகாசம் பண்ணிட்டு தான் இருக்க. தமிழை ஒழிப்பேன் வந்த, குரலை ஒழிப்பேன் வந்த ஆளுங்க நீங்க. உங்களை விட்டுருவோமா நாங்க? குரல் இருக்குது, நீ இல்லை, ஞாபகம் வச்சு. திமுக மட்டும்தான் தமிழகத்துக்கு உழைத்தது என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்காகவே முதலமைச்சர் திட்டமிட்டு இதை செய்யறாரு. ஆமா ஆமா, அதான் உண்மை. மாய தோற்றம் இல்லை, நிஜமே அதுதான். இப்ப எங்க ஊர் இருக்குதுங்க சேலம். ஒரே ஒரு கல்லூரி, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மாவட்டம் தெரியுமா? அது தெரியும், முன்னாள் பெரிய மாவட்டம். பிரிட்டிஷ் காலத்துல வந்து இந்திய சுதந்திரம் அடைஞ்சு மாவட்டங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மாவட்டம் சேலம். ஒசூர்ல ஆரம்பிச்சு நாமக்கல் வரையிலும், மேட்டூர்ல ஆரம்பிச்சு தலைவாசல் வரையிலும் 7120 சதுர மைல், 33 லட்சம் பேர் கொண்ட ஒரு மாநிலம், மாவட்டம். எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு ஒரே ஒரு கல்லூரி. அதுவும் யார் நடத்தல? அரசாங்கம் நடத்தல, முனிசிபாலிட்டி நடத்துச்சு. படிக்க விடல எங்களை. நாங்க படிக்கணும்னா வெளியூருக்கு போகணும். திருச்சிக்கு போகணும், கோயம்புத்தூர் போகணும், சென்னைக்கு தான் போகணும், பெங்களூருக்கு போகணும். எங்களுக்கு கல்வி கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரையிலும் திராவிட இயக்கம், அந்த திராவிட 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த அப்புறம் தாங்க ஆத்தூர்ல ஒரு கல்லூரி, சேலத்துல 2 கல்லூரின்னு அப்புறம் தாங்க கல்லூரிகளே வர ஆரம்பிச்சது. எங்களுக்கு திராவிட மாடல்களை அனுபவிச்சவங்க நாங்க. அதில் அந்த லாபத்தை பெற்றவர்கள் நாங்க. படிக்க விடல. சேலத்துக்கு மருத்துவக் கல்லூரி வரணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. அந்த 75 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் திருநெல்வேலியில் மருத்துவக் கல்லூரி தொடங்குறாங்க. மறுபடியும் கொடுக்குறாங்க 75 லட்சம் ரூபாய் சேலத்துல தொடங்குன்னு. கொண்டு போய் தஞ்சாவூர்ல தொடங்குறாங்க. சேலத்துக்கு மருத்துவக் கல்லூரி கொடுக்க மாட்டேன்னாங்க. திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் மருத்துவக் கல்லூரி வந்து. அதனால நாங்க பெருமையா சொல்றோம், திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுங்கிறது மாய தோற்றம், உண்மையான தோற்றம். திமுக நிறைய பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. நிறைய தவறுகள் செய்யும் போது ஒரு நாள் அது நம்ம தலைமையிலேயே விழும். அது போலதான் இன்னைக்கு திமுக மீது அந்த தவறுகள்லாம் விழுந்திருக்கு. அதனால இந்த சட்டத்தை உடனடியா எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலையெல்லாம் விடுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க.
அவர் ஏன் இதெல்லாம் இப்ப கடைசியில் இப்போ அரசியல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் போட்டு இந்த மழை வரப்போது போட்டு ரெடி பண்ண சொல்லுங்க. கணுக்கால் தண்ணியில போட்டு ஓட்டிட்டு போறது, அப்புறம் வந்து செங்கல் எடுத்து கட்டடம் கட்டுறது, அந்த வேலைக்கெல்லாம் போக சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னத்துக்கு அவர் தலைவரே இல்லையா, அவருக்கு என்னத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவர் முன்னாள் தலைவர், இன்னும் போய் அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? சரி சார், ரொம்ப நன்றி சார்.